இன்றைக்கி ஒரு ஜாதகம் யோகம் இருக்கா யோகம் இல்லையா நம்ம பார்த்த உடனே எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இங்கே அதுக்கு முன்னாடி நமது வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இங்கே உதாரணமாக ஒரு ஜாதகம் கொடுக்கப்பட்டுள்ளது. 12/5/1978 காலை 7:31 முதலில் படுத்திருக்காங்க. இவருடைய லக்னம் ரிஷப லக்னம். அதில் சுக்கிர பகவான், அதே போல் குரு பகவான் மிதுனத்தில், சந்திர பகவான் புனர்பூசம் 1ஆக செயல்படுகின்றன. கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சனி, கன்னியில் ராகு பகவான், துலாம் ஒன்றுமில்லை, விருச்சிகம் ஒன்றுமில்லை, தனுசம் ஒன்றுமில்லை, மகரம் ஒன்றுமில்லை, கும்பத்தில் ஒன்றுமில்லை, மீனத்தில் கேது பகவான், மேஷத்தில் சூரியன் புதன். ஆக இதனுடைய சாரங்கள் நாம் எப்படி என்று நாம் பார்ப்போம். தற்பொழுது வயது 45 வயது 5 மாதம் 26 நாட்கள். இவர் பிறக்கும் பொழுது அன்று சுக்லபட்சம் பஞ்சமி திதி, வெள்ளிக்கிழமையில் பிறந்திருக்காங்க. சூலநாம யோகம், பாலவகரணம். தற்பொழுது இவருடைய ராசி மிதுனம், புனர்பூசம் 1ஆம் பாதம். இவருடைய பிறப்பில் அன்று குரு மகாதிசை இருப்பு 13 வருடம் 7 மாதம் 15 நாட்கள். தற்பொழுது புதன் மகாதிசை குரு புத்தி நடக்கின்றன. 18/4/2025 வரை இந்த குரு புத்தி நடக்கும். தற்பொழுது அவருடைய ஜாதகம் இது. தற்பொழுது இவருடைய ஜாதகங்கள் இதன் வழியாக இந்த லக்னாதிபதியாக எங்கெங்கு சென்று கொண்டிருக்கிறார். ராசியும், அதாவது நான் எடுத்துக்கொண்டு பார்க்கும் பொழுது லக்னம், சந்திர பகவான் மற்றும் தற்பொழுது நடப்பு திசைகள் மட்டும், அதாவது இவருக்கு புதன் மகாதிசை குரு புத்தி நடக்கின்றன. ஆக இந்த 4 கிரகங்கள் வைத்து நாம் இந்த ஜாதகம் ஒரு யோகமான ஒரு ஜாதகமா என்று பார்த்தவுடன் நாம் எப்படி தெரிந்து கொள்வது என்றால், அதாவது லக்னாதிபதி ரோகிணி 3ஐ குறிக்கின்றன. இந்த ரோகிணி 3 என்பது 19 டிகிரியில் அமைந்த காரணத்தினால், அதாவது 19 டிகிரி என்று பார்க்கும் பொழுது சரியாக ரோகிணி 3 என்பதை மிதுன லக்னத்தை தொடரும். அதாவது மிதுன ராசி மிதுன லக்னம் ஆகிவிடும். இவர் பிறந்த அன்று 19 டிகிரியில் இந்த ரிஷப லக்னத்தை ரோகிணி நட்சத்திரமாக 3ஆம் பாதமாக இயங்குகின்றன. இந்த லக்னாதிபதி 3ஆம் பாதமாக ரோகிணியை குறிக்கின்றன. இந்த ரோகிணி என்பது லக்னாதிபதி சரியாக மீண்டும் திருவாதிரை 4ஆக செயல்படும். 4 என்பது சரியாக இவர் மீனத்தை தொடுவார். இந்த மீனம் என்பது குறிக்கின்றன. ஆக இது இடவெட்டாக செல்கின்றன. நாம் அனைவரும் ஒரு சிறிய தவறு செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஜாதக முறையில் பார்க்கும் பொழுது வலவெட்டு இடவெட்டு என்று நாம் ஜாதகம் முறையில் நாம் பார்க்கும் பொழுது அது யோகமா யோகம் அற்றதா நாம் பார்த்தவுடன் அதுவும் தெரிந்து கொள்ளலாம். ஆக இந்த ஜாதகம் ஒரு இடவெட்டாக செல்கின்றன. பாருங்கள், ரோகிணி 3ஐ சரியாக திருவாதிரை 4ஆக இயங்குகின்றன. ஆக திருவாதிரை 4 என்பது நவாம்சத்தில் மீனத்தில் செயல்படும். அங்கே இருந்து சரியாக ரேவதி 1ஆக செயல்படுகின்றன. ஆக ரேவதி என்பதும் இடவெட்டாக செல்கின்றன. அங்கிருந்து சரியாக மீண்டும் சுக்கிரன் பூராடம் 2ஆக செயல்படுகின்றன. மிதுன லக்னம் என்று பார்க்கும் பொழுது புதன் பகவான் ஆட்சி வீடாகவும், அதேபோல் மீன லக்னம் என்று பார்க்கும் பொழுது குரு பகவான் ஆட்சி வீடாகவும், புதன் நீச்ச வீடாகவும், சுக்கிரன் உச்சத்தில் சம்பந்தமாக இயங்குகின்றன. அதேபோல் தனுசில் என்று பார்க்கும் பொழுது இந்த லக்னாதிபதி குரு பகவான் ஆட்சி வீடாகவும், அதேபோல் கன்னியா லக்னம் என்று பார்க்கும் பொழுது இந்த கன்னியா லக்னத்துக்கு புதன் ஆட்சி வீடாகவும், சுக்கிர பகவான் நீச்ச வீடாகவும் செயல்படுகின்றன. ஆக நான் ஆரம்பத்தில் கூறியுள்ளேன், உச்சத்தை நீச்சத்தை அறிந்து செயல்பட்டால் இதனுடைய சாரங்கள் வழியாக நாம் எதை பார்க்க வேண்டும் என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். ஆக இந்த லக்னாதிபதி இவருடைய 4 உபயராசிகளாக இடவெட்டாக இயங்குகின்றன. இதனிடத்தை நாம் குறித்து கொள்ள வேண்டும். அதேபோல் இந்த சந்திர பகவான் புனர்பூசம் 1 என்பது 21 டிகிரியில் எடுத்திருக்கு. ஆக புனர்பூசம் 1 என்பது இவருடைய ஜென்ம ராசியை குறிக்கும், மிதுன ராசி புனர்பூசம் 1. ஆக அங்கிருந்து சரியாக பரணி 3ஆக செயல்படும். பரணி 3 என்பது துளாராசியை குறிக்கும். ஆக 1 5ஆக செயல்படும். மீண்டும் விசாகம் 1ஆக செயல்படும். இந்த சந்திர பகவான் மீண்டும் மேசத்தை குறிக்கும். ஆக விசாகம் நட்சத்திரம் 1 பார்க்கும் பொழுது அங்கிருந்து 11ஆம் பாவமாக செயல்படும்.
ஆக 1, 5, 11 இந்த சந்திர பகவான் இவருக்கு இயங்கி கொண்டு இதன் மூலம் பூராடம் உத்திராடம் ஆகிய சாரங்கள் வழியாக இவருக்கு சென்று கொண்டிருக்கிறார். அதேபோல் லக்னாதிபதி என்று பார்க்கும் பொழுது ரோகிணி 3, மகம் பூரம் உத்திரம் ஆக இதுவும் ஒரே சாரங்களாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அதை நாம் 2 நாம் பார்த்து உள்ளோம். ஆக இந்த லக்னாதிபதியும் ராசியும் நாம் பார்த்து உள்ளோம். தற்பொழுது இவருக்கு புதன் மகாதிசை நடக்கின்றன. புதன் மகாதிசையில் குரு புத்தி நடக்கின்றன. இதனுடைய சாரங்கள் எங்கெங்கு செல்கின்றன இதையும் நாம் பார்ப்போம். ஆக அஸ்வினி 1 என்பது புதனுடைய அம்சங்களாக குறிக்கின்றன. அஸ்வினி 1 மேசத்தில் இவர் பிறந்த அன்று புதன் பகவான் அமைந்திருக்கிறார். அங்கிருந்து சரியாக புதன் பகவான் அஸ்வினி 1, மகம் 1, மூலம் 1 அதாவது 3, 1, 5, 9 இந்த சாரங்கள் வழியாக இயங்குகின்றன. ஆக தர்மத்துக்கு அதிபதியாக இந்த சாரங்களாக இந்த லக்னாதிபதி இயங்குகின்றன. இதையும் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். புதன் என்பது புதன் மகாதிசையை குறிக்கின்றன. ஆக தற்பொழுது இவருக்கு புதன் மகாதிசை தர்ம வீடாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆக இவருடைய 5 என்பது தர்ம கோணங்களாகவும் இயங்குகின்றன. திருவாதிரை அதாவது குரு பகவான் இவருக்கு நடப்பு புத்தி அதாவது திருவாதிரை 2 என்பது 11 டிகிரிகளாக அமைந்திருக்கிற காரணத்தினால் திருவாதிரை 2 என்பது சரியாக மிதுனத்தை குறிக்கின்றன. இவர் பிறந்த அன்று குரு பகவான் மிதுன ராசியில் அதாவது மிதுனத்தில் அமர்ந்திருக்கிற காரணத்தினால் திருவாதிரை 2 என்பது மீண்டும் சரியாக இடவெட்டாக திருவோணம் 1 செயல்படும். இடவெட்டு என்று பார்க்கும் பொழுது திருவோணம் 1 அங்கிருந்து பூசம் 3 செயல்படும். மீண்டும் 11, 1, 5, 9 பாகமாக செயல்படும். மீண்டும் அங்கிருந்து பார்க்கும் பொழுது சுவாதி 2 செயல்படும். ஆக இந்த குரு பகவான் 3 சரியாக பார்த்து கொள்ளுங்கள். இந்த குரு பகவான் 3, 4, 5, 6, 7, 8, 9 இந்த 9ஆம் பாவம் அதிபதி இருந்து மீண்டும் இடவெட்டாக செல்லும். ஆக 10, 11, 12 செயல்படுகின்றன. இந்த இடத்துல நாம் பார்த்து கொள்ள வேண்டும். ஆக இந்த குரு பகவான் 12ஆம் பாவமாக செயல்பட்டு கொண்டு இருக்கின்றன. தற்பொழுது சிறு வயது சுற்றி வரும் பொழுது என்று பார்க்கும் பொழுது 30 வயது இந்த இடத்துல குறிக்கின்றன. ஆக 45 வயது என்று பார்க்கும் பொழுது மகர ராசியை இந்த குரு பகவான் தொடர்பு கொள்கிறார். ஆக மகர ராசி என்பது குரு பகவான் நீச்ச வீடாகவும் கருதப்படுகின்றன. ஆக சரியாக அங்கிருந்து பார்க்கும் பொழுது குரு பகவான் அதாவது இவர் பிறந்த அன்று ஜென்ம நட்சத்திரமாக சந்திர பகவானும் குரு பகவானும் அமர்ந்த காரணத்தினால் அதே இடத்தில் புதன் ஆட்சி வீடாகவும் இருப்பதனால் இவருக்கு புதன் மகாதிசையில் குரு புத்தி நடப்பதால் தற்பொழுது 6, 8 செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. தற்பொழுது இவருக்கு ஜென்மத்தில் அதாவது 1, 5, 9 சம்பந்தமாக இந்த இடத்திலேயும் தற்பொழுது இவருக்கு 6, 8 செயல்படுகின்றன. ஆக இந்த நேரத்தில் இவருக்கு தொழில் சம்பந்தமாக உத்தியோகங்கள் மற்றும் வியாபாரங்கள் கமிஷன் ஏஜெண்ட் சம்பந்தமாக தொழில்கள் மிகவும் நொந்து நூலாக இருக்க வேண்டும் வாய்ப்புகள் உண்டு. ஆக இந்த இடத்தில் நம்ம தெளிவாக தெரிகின்றன. கிரகங்கள் 6, 8 செயல்பட்டால் ஜாதகம் என்று பார்க்கும் பொழுது 4 உபயராசிகள் இயங்குகின்றன. 4 உபயராசிகள் என்று பார்க்கும் பொழுது இந்த மிதுன ராசி புதன் பகவான் குரு பகவான் தனுசு ராசியில், அதேபோல் மீனராசி கன்னியா லக்னம் புதன் பகவான் ஆட்சி வீடாகவும் மீன லக்னம் குரு பகவான் ஆட்சி வீடாகவும் அமைந்த காரணத்தினால் 4 உபயராசிகளாக இந்த லக்னாதிபதி இயங்கி கொண்டிருக்கின்றன. ஆகையால் இவர் சித்தர்மார்கள் பெரியோர்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. அதாவது டெக்னாலஜி சம்பந்தமாக தொழில்கள் உத்தியோகங்கள் அமையப்பெற வாய்ப்புகள் உண்டு. ஏனென்றால் இந்த லக்னாதிபதியை தொடர்பு கொள்வது திருவாதிரை 1, 4 செயல்படுகின்றன. இந்த 4 என்பது திருவாதிரை அதனுடைய சாரங்கள் 1ஆம் பாதமாக அந்த இடத்துல உண்டு. குரு பகவானும் உண்டு. ஆக இவர் பட்ட படிப்பு டிகிரி சம்பந்தமாக டெக்னாலஜி சம்பந்தம் சாஃப்ட்வேர் சம்பந்தமாக இன்ஜினியரிங் சம்பந்தமாக தெளிவாக தெரிகின்றன. இவருடைய தொழிலாக அமையும் என்பதை உறுதியாக நாம் கூறிவிடலாம். ஆக இவருக்கு யோகமான ஒரு ஜாதகம் என்பதை இந்த இடத்துல பதிவு செய்கிறேன். ஆக இந்த மாதிரி நம்ம பார்க்கும் பொழுது வளவெட்டி இடவெட்டி என்று பார்க்கும் பொழுது இந்த ஜாதகம் ஒரு யோகமான ஒரு ஜாதகம். தற்பொழுது சூழ்நிலை சற்று சுமாராக உண்டு. ஏனென்றால் இதனுடைய சாரங்கள் சுமாராக இருக்கின்றன. ஆக புதன் பகவானும் குரு பகவானும் தெளிவாக தெரிகின்றன. 6, 8 செல்கின்றன. தற்பொழுது குரு பகவான் அதாவது மேசத்தில் இருக்கிறார். தற்பொழுது அஸ்வினி 4 செயல்படுகின்றன. அஸ்வினி 4 என்பது சரியாக கடகராசியை குறிக்கும். ஆக இந்த இடத்துலையும் இவருக்கு 6, 8 தான் செயல்படும்.
ஆக எப்படி பார்த்தாலும் இந்த கிரகங்கள் என்று பார்க்கும் பொழுது 6, 8ஆக செயல்படுகின்றன. ஆக இவருக்கு 2024 அதாவது குரு பெயர்ச்சி முடிந்தவுடன் மீண்டும் குரு பகவான் அதாவது குரு பெயர்ச்சி முடிந்த பிறகு இவருக்கு யோகங்களாக அமையப்பெற வாய்ப்புகள் உண்டு. ஏனென்றால் இவருக்கு முதல் மகாதிசை குரு புத்தி 18/4/2020 அன்று முதல் அடுத்து வரை இவருக்கு யோகங்களாக கொடுக்க வாய்ப்புகள் உண்டு. தற்பொழுது வியாபாரங்கள் சம்பந்தம், கமிஷன் சம்பந்தம், ஏஜென்ட்டுகள் சம்பந்தமாக தொழில்கள் செய்யவும் வாய்ப்புகள் உண்டு. தற்பொழுது இவர் அமெரிக்காவில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார் இந்த ஜாதகம். ஆக அங்கேயே வீடு, வண்டி, வாகனங்கள் அனைத்தும் செல்வந்தராக இந்த ஜாதகர்கள் அமைய வாய்ப்புகள் உண்டு. ஆக இவர் அமெரிக்காவில் பணிபுரிந்து அங்கேயே நிரந்தர குடியுரிமையை பெற்று தற்பொழுது மனைவி, குழந்தையுடன் அங்கேயே பல வருடங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆக இந்த ஜாதகம் மிகவும் அருமையான ஒரு ஜாதகம், தெள்ள தெளிவாக தெரிகின்றன. ஆக நாம் பிறக்கும் குழந்தைகள் நாம் நேரத்தை அறிந்து செயல்பட்டால் இந்த இடத்துல வெற்றி காண்பது உறுதி என்பதை இந்த இடத்துல பதிவு செய்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் நம்பி நாராயணன். வாழ்க வளமுடன்.